இருக்கிற ஒரு எப்படி அந்த பாவம் நடந்தது அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எப்படி அது பாவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக பாவம் நடந்திருக்கு நோவா காலத்தில். கிழக்குக்கும் மேற்கும் வடக்குக்கும் தெற்கும் எப்படி இந்த பாவம் எல்லா இடத்திலும் பரவப்பட்டது. ஆதியாகமும் 11ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் பாபிலேன் கோபுரத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள். அவர்கள் தேவ மகிமைக்கு ஒப்பாக ஒரு மகிமையை நிறுவும் போது கடவுள் என்ன பண்றாரு, அவர்களுடைய நாவுகளை தூண்டாடி அவர்களுடைய பாஷைகளை பிரித்து போடுகிறார். அப்போ பாருங்க, நோவா காலத்தில் இருந்த ஒரு எஃபெக்டிவான டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ், தகவல் பரிமாற்றம். தகவல் பரிமாற்றம் என்றது அன்றைக்கி ஒரே லாங்குவேஜாக இருந்திருக்கு. ஆதியாகம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அது உலகம் ஃபுல்லாக ஒரே லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது தகவல் பரிமாற்றம் என்றது மிக எளிமையாக இந்த உலகம் ஃபுல்லாக நடந்திருக்கு. அப்போ இந்த காலத்தில் என்ன நடக்குது, தகவல் பரிமாற்றம் எப்படி இருக்குது? இன்றைய உலகம் ஃபுல்லாக